நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்படி ஐடியா பண்ணிட்டியா? வெரி குட். அக்கா பணம் கட்டியாச்சா? அதெல்லாம் கட்டியாச்சுமா. எப்போ கரண்ட் வருமா? கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்துடும். அத்தை வரத்துக்குள்ள கரண்ட் வந்துட்டா நல்லா இருக்கும். எனக்கு எப்படியாவது யாருக்கும் தெரியாம நான் தினேஷ் கூட போயிடணும். இல்ல வாழ்க்கை முழுக்க நான் கஷ்டப்பட வேண்டியதுதான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கல்பனா? பேக்ல எதுக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? அது வந்து பழைய துணி, யாருக்காவது ஹெல்ப்பா இருக்குமே குடுக்கலாங்கிறதுக்காக தான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஓ, இருட்டுல எதுக்கு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க? கரண்ட் வந்ததும் பண்ண வேண்டியதானே? இருட்டுல பழசெது புதுசெதுன்னு தெரியாம கொடுத்துடாதீங்க. வீடு முழுக்க தீபம் ஏற்றி வச்சு நான் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? அதே மாதிரி உங்க ரூம்லயும் வைக்கிறேன். என்ன? ஐயோ, இவ வேற வந்துட்டாலே. தினேஷ் வரும்போது இவ இருந்தா அவ்வளவுதான். போமாட்டோ போல இருக்கே.
அப்பாடா முடிஞ்சது. இப்ப பாருங்க உங்க ரூம் விளக்கு வச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு. ஆமா ஆமா. சீதா, இது வரேன்க்கா. அக்கா கூப்பிடுறாங்க, நான் வரேன். போங்க போங்க. விளக்கு வைக்கிறான் விளக்கு. நானே இங்க டென்ஷன்ல இருக்கு, வந்து விளக்கு வைக்கிறான். இதுல வேற நல்லா இருக்கா அழகா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு நானே என் வாழ்க்கை விளங்காம போயிடுமோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவ வேற. சீதா, சீதா. இது வரேன்க்கா. அக்கா சீதா, விளக்கெல்லாம் வச்சாச்சுல? சமையல் வேலையை முடிச்சிட்டியா நீ? ஐயோ. ஏய் போ, போய் சீக்கிரம் அந்த வேலையை முடி. சரிக்கா. ஐயோ, கரண்ட் வேற வர மாட்டேங்குது. அவங்க வரத்துக்குள்ள கரண்ட் வந்துடணும். கடவுளே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. ஹலோ தினேஷ், என்ன நீ இன்னும் வரல? 2 மினிட்ஸ்ல வந்துருவேன். இங்க பாரு, அம்மா வர டைம் ஆயிடுச்சு. நீ இப்ப எங்க இருக்க? ஏய், உங்க வீட்டு பேக் சைடுல தான் இருக்க. வந்துருவேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இங்க பாரு தினேஷ், ஹால்ல வந்து பிரியாவும் சீதாவும் இருக்காங்க. நீ மெதுவா பால்கனிக்கு ஏனில ஏறி ஏ ரூமுக்கு வந்துரு. ஓகே ஓகே, வரேன். வை. வெயிட் பண்றேன். சரி. என்ன பிரியா இது? வீடு முழுக்க தீபமா ஏத்தி வச்சிருக்கீங்க. கார்த்திகை தீபத்துக்கு தானே இந்த மாதிரி தீபம்லாம் ஏத்தி வைப்பாங்க. தெரியாத, இருந்தாலும் பூஜைக்கு தீபம் ஏத்தி வச்சா நல்லா இருக்கும்னு தான் நாங்க இப்படி எல்லாம் ஏத்தி வச்சிருக்கோம். இல்ல சீதா? ஆமாக்கா. அத பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு. பாத்தியா சித்ரா, நம்ம மருமகளுங்களுக்கு எவ்வளவு அழகு உணர்ச்சி இருக்குன்னு. அத்தை, இவங்களை புகழ்ந்து சொல்லிட்டீங்களா? அவ்வளவுதான். இனிமே இவங்க 2 பேரையும் கையில பிடிக்கவே முடியாது. சரி,
தீபத்தை ஏத்தி வச்சீங்க சரி, ஆனா ஒரே புழுக்கமா இருக்கே. ஏசியாவது ஆன் பண்ணி வச்சிருக்கலாம்ல. போய் ஆன் பண்ணி ஏசிய. ஏசி வேணா அத்தை. ஏன்? இல்ல ஏசி போட்டா அதுல வர காத்துல இந்த தீபம்லாம் அணைஞ்சு போயிடும்ல, அதான் வேணான்னு சொன்னேன். ஆமாமா, ஏசி ஃபேன் போட்டா தீபம்லாம் அணைஞ்சு போயிடும். இப்படியே இருக்கட்டும், பாக்குறதுக்கு கண்ணுக்கு அழகா இருக்கு. சரி, ஏசி வேணாம். 2 லைட் ஆன் பண்ணு. வேண்டாம் அத்தை. இல்ல லைட் போட்டா தீபத்தோட அழகு போயிடும். ஆமா, தேவராஜன் தியாகராஜன் வரலையா? அவங்க இன்னும் வரல பாட்டி. கொஞ்சம் லேட்டாவே வரட்டும் அத்தை. பூஜை ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. ஆமா ஆமா. ஏன் சித்ரா, இதுவே இவ்ளோ அழகா இருக்கே, கொலு மண்டபம் இன்னும் அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாமா? சரி வாங்க. ஐயோ அக்கா, எப்பக்கா கரண்ட் வரும்? பூடி போ. கல்பனா, வந்துட்டியா தினேஷ்? ஹாய் தினேஷ். என்ன கல்பனா, வீட்டுல கரண்ட் இல்லையா? அதெல்லாம் இப்போ தேவையில்லாத விஷயம். இல்லப்பா, தெருவுல அதெல்லாம் ரொம்ப முக்கியமா சொல்லு. உட்காரு. எதுக்காக வர சொன்ன? I love you தினேஷ். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. ஹேய், கூல் டவுன். அதான் நான் வந்துட்டேன்ல. தினேஷ், என்னால ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது. வா, எங்கேயாவது போயிடலாம். ஏய் கல்பனா, ரிலாக்ஸ். நான் சொல்றது கேளு. நான் இங்க வந்தது உன்கிட்ட பேசுறதுக்கு, உனக்கு தைரியம் சொல்றதுக்கு, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு இல்ல. இல்ல தினேஷ், அதெல்லாம் சொல்லாத. இப்பவே நீ என்ன கூட்டிட்டு போற, அவ்வளவுதான். கல்பனா, இத பார், எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் முடிச்சதும் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், சரியா? அது வரைக்கும் வெயிட் பண்ண. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இங்க பாரு, நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இப்பவே நான் உன் கூட வரேங்கிற. ப்ளீஸ் வா போலாம். லைட் போட்டு பார்த்தா
இந்த கொலு பொம்மைலாம் எவ்வளவு அழகா இருக்கும். என்ன பிரியா, அத்தை, இன்னைக்கு முழுக்க வீடு இப்படித்தான் இருக்கணுமா? அப்படி இல்ல அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை, அப்போ லைட் போட்டுக்கலாமே. சரி. ஆமா, கல்பனா எங்க? அவங்க ரூம்ல இருக்காங்க அத்தை. நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்ல இல்ல வேண்டாம், இரு, நானே போய் பாக்குறேன். கடவுளே, சீக்கிரமா கரண்ட் வந்துடணும், இல்லைன்னா நான் நல்லா மாட்டிப்பேன். கல்பனா, ஐயோ, அம்மா வந்துட்டாங்க. தினேஷ், நீ கிளம்பு கிளம்பு. நீதான் வான்னு கூப்பிட்டு இப்ப போ சொன்ன எப்படி? ஐயோ, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. அம்மா வந்து பிரச்சனை ஆயிடும். இல்ல இல்ல, நான் என் மாமியாரை பார்த்துட்டு போறேன். நீ எந்திரி, கிளம்பு. கல்பனா, விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. போ. கல்பனா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, அது இங்க பாரு, சீக்கிரமே உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. இன்னொரு வீட்டுக்கு போய் எனக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு சொன்னா அது எங்களுக்கு தான் அசிங்கம். அதனால தான் அவங்க கூட உன்னை கொஞ்சம் உதவியா இருக்க சொன்னேன். ஆனா நீ அதெல்லாத்தையும் விட்டுட்டு இங்க பால்கனியை எட்டி பார்த்துட்டு இருக்க. இல்லம்மா, நான் உனக்கு ஒண்ணும் இல்லையே? சரி, சீக்கிரம் வா. அம்மா, நீங்க போயிட்டுங்க, நான் வந்துடுறேன். நீங்க போங்கம்மா. சீக்கிரமா வா. யாரு? ஏய், நில்லு. ஏய், ஏய். யார் அது? இந்த நேரத்துல நம்ம வீட்ல இருந்து வெளியே போறது? பிரியா, ஏன் இப்படி சத்தம் போட்ட? இங்க பாரு, நீ சின்ன பொண்ணு இல்ல, கல்யாணம் ஆனவ. கொஞ்சம் மெச்சூர்டா பிஹேவ் பண்ண. இல்லத்த, அது வந்து ஒரு நிமிஷம். நீ இப்ப என்ன சொன்ன? கரண்ட் வந்துருச்சுன்னு சொன்னல? இல்லத்த, அது வந்து அத்தை, நான் தான் மெயின் ஆன் பண்ணேன். நான் ஆன் பண்ணது அக்காவுக்கு தெரியாது. அதான் சந்தோஷத்துல கத்திட்டாங்க. அத்தை, ஆகா, எவ்வளவு நல்ல பொம்மைகளை அடுக்கி வச்சு அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க இல்ல சுமித்ரா? ஆமா அத்தை. இதெல்லாம் யார் பண்ணது? நான் தான் பண்ணேன். ஐயோ, இல்ல பாட்டி, இல்ல. எல்லாத்தையுமே சீதா அண்ணி தான் பண்ணாங்க. எனக்கு தெரியும் கல்பனா, என் மருமக சீதாவால தான் இவ்ளோ அழகா அலங்காரம் பண்ண முடியும். யார் பண்ணா என்ன, ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க.
ஸ்ரீனிவாசன் பத்மாவதி. இது இது வள்ளுவர் வாசுகி. வள்ளுவர் வாசுகி. இது சுந்தரேஸ்வரர் மீனாட்சி. ஆஹா. பிரம்மா சரஸ்வதி, மகாவிஷ்ணு லட்சுமி. இதெல்லாம் கிருஷ்ணரோட தசாவதாரம். சீதா, ஏன் அப்படி பண்ண?